கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ட்ரிப்பில் வந்து ஸ்ரீநகர் வந்துட்டோம். நேற்றே பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டில். இப்போ நம்ம பகல்கும் பாட்டு குல்மார்க்கும் பார்த்துட்டோம். நீங்கள் பார்த்தா குல்மார்க் தானே? குல்மார்க் பார்த்துட்டோம். இங்கேருந்து நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு பிளேஸ் தான் இருக்குது, சோன்மார்க்கு. அது வந்து நம்ம லடாக் போகிற வழியிலே இருக்குது. அப்படியே போகிற வழியில் சோன்மார்க் தான்னா கார்கில்லேருந்து லடாக் வந்துடும். ஒரு ஸ்டேட்டு. நம்ம வெற்றிகரமாக நம்ம புதுக்கோட்டையிலேருந்து ஸ்ரீநகர் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு லடாக் போயிட்டோன்னா நம்மளோட ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இங்கேருந்து லடாக் போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற மக்கள். நேற்று நான் இங்கே நைட்டு வரவும் வீடியோ எடுக்க முடியல. அதான் நம்ம பைக் இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, பார்க் பண்ணிட்டோம். இதுதான் சிக்காரா ரைடுன்னு சொல்லுவாங்க. இங்கே காஷ்மீரில் டால் லேக்கில் ரொம்ப ஃபேமஸ். நான் ஆல்ரெடி போன வருஷம் வரும்போது வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது ஒரு ஃபேமஸான ஒரு இடம். அது வந்து போட் ஹவுஸு, அங்கேயே தங்குறது. நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இது அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே இதில் த குயின் ஆஃப் ஹெவன் அங்கே தங்கியிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ இருக்குது பாருங்கள். ஓகே மக்களே, நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து லடாக் நோக்கி பயணம் பண்ண போகிறோம். நைட்டு எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு போகிற வழியில் ஸ்டே பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுநர். கஷ்டப்பட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஸ்ரீநகர் வரையும் நம்ம வண்டி எடுத்து வந்துருக்கோம். தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை நிறைய பேர் பார்க்குறவங்களாம் ரொம்ப பெருமையாக அங்கேருந்து வந்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம எல்லோரும் மாதிரியும் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற மாதிரி வரல. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை எக்ஸ்ப்ளோர் கொண்டு வந்திருக்கோம். இன்னையோட 17 நாள் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபுட்டு, அக்காமடேஷன், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே. நம்ம பைக் வேறு இப்போ ரிப்பேர் ஆகிருக்கு, கொஞ்சம் பெட்ரோல் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை வேறு சரி பண்ணணும். புதுசாக ஏதாவது நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகுது மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைக் வந்து ப்ராப்ளம் வச்சிருச்சு, தெரில. ஆமாம், டேங்கை கழட்டிட்டாங்க. டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து போட்டுகிட்டே இருக்குது. அதான் பயந்துட்டு வந்துட்டோம். வந்து கழட்டிட்டு வந்துட்டாங்க மக்களே. வந்தது பயந்துட்டு வந்தது சரியாக போச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா டேங்க் ஓட்டை ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு எப்போ ஏன்னா அந்த பிரச்சனை வச்சுட்டு இப்போ தெரியவே இல்லை. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் மக்களே. நம்ம வண்டி பெட்ரோல் லீக் ஆகிடுச்சு மக்களே. இந்த மாதிரி டேங்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓட்டம் வந்துருக்கு. சடனாக இந்த மாதிரி நம்ம ட்ராவல் வரும்போது ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நம்ம வராமல் போயிட்டு இருந்தால் அந்த சேம் பார்த்திங்கன்னா பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஒழுங்கி அதை பிரித்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நம்ம நாளைக்கு தான் போகணும், ஏன்னா காயணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ ஏதாவது டிவி பிடிச்சிட்டு வரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். டேங்க் வந்து அங்கே வச்சுட்டாங்க, திங்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஹெல்மெட் ஷோட்டே இருக்குது, ஹெல்மெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ரீநகரோட பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி பஸ்ஸு எலக்ட்ரிக் பைக்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. நம்ம பைக்கை டேங்கை கழட்டி போட்டாங்க, நம்ம சார்ஜர் போட்டு இங்கே உட்காந்தோம். தோல்வி நிலையன நினைத்தால் மக்களே, எதையும் கடந்து நம்ம டெஸ்டினேஷனை அடையணும். அதுக்காக பயப்படாமல் நம்ம நம்பிக்கையை விட்டுறாமல் போகணும் மக்களே. ஆனால் இப்போ எங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. ஆனால் எவ்வளோ தைரியமாக வண்டி ரிப்பேர் பார்த்துட்டு நான் உட்காந்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது மக்களே. ஆமாம், வாங்க போகலாம். 1 hour வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அனாபாண்டா ஏதோ போட்டு ஒட்டியிருக்காங்க. அது ஃபிக்ஸ் ஆகிற வரையும் 1 hour வெயிட் பண்ணணுமா. நான் அந்த கடையில் நம்ம செல்லு சார்ஜர் கொடுத்துட்டோம், சிங்கு கடையில். இங்கே டேங்கு எல்லாம் தனியாக இருக்குது. சரி வைங்க. நாங்கள் பைக்கை ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டோம். பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நம்ம டால் கிட்ட போய்ட்டு அங்கே சாப்பிட்டு, இதுதான் வந்து சிட்டி மால் ஸ்ரீநகரோட. செலோ இந்தியா கேம்ஸ் நடந்துச்சுல, அதுக்காக தான் இந்த லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக போய் சாப்பிட்டு நைட்டு ஸ்டே பண்ணலாம் மக்களே. எங்கே தங்க போகிறோம்னு தெரியல, ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். தான் சாப்பிட்டு முடித்தோம். நைட்டு எங்கே ஸ்டே பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம
பின்னாடி அந்த சிக்காரா அந்த போட் ஹவுஸ்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம போன வருஷம் தங்கியிருந்தோம். அந்த ஐயா வந்து அங்கே தங்கியிருக்கவங்கள வந்து இங்கே விட வந்தாங்க. ஆக்சுவலி இங்கே தங்கியிருக்கவங்க வந்து ஏதாவது சாப்பிடணுமோ எங்கே போகணுமோ அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து விட்டுருவாங்க. இந்த இடத்துல அங்கேருந்து போட்டில் வந்து இங்கே விட்டு அப்போதைக்கு எங்களை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. என்ன இங்கே எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை நாள் தங்குறீங்கன்னு. இல்லை சார், நாங்கள் நேற்று வந்தோம், நேற்று வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி நைட்டு மட்டும் தான் தங்க போகிறோம், காலைல கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னோம். இங்கே வாங்க அங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ரூம் எதுவும் இல்லையா, அங்கே பக்கத்துலேயே ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்கும், அங்கே நீங்கள் டென்ட்டு போட்டு தங்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாசமாக பேசினார் அந்த ஐயா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த போட் ஹவுஸுக்குள்ளே நம்ம டென்ட்டு போட்டு தங்க போகிறோம், இல்லை வேறு எதுவும் அரேஞ்ச் பண்ணுறாருன்னு தெரில, போனால் தான் தெரியும். சரி வாங்க போகலாம். பைக்கை வந்து அந்த ஹோட்டலில் அந்த ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிட்டு நம்ம இங்கேயே தங்கிடலாம் மக்கள் இன்றைக்கி நைட்டு. கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெளில இருந்துகிட்டு இருந்தோம் ஸ்டே பண்ணலான்னு. ஒரு சார் வந்து 2 பேரும் வந்து நம்மள்கிட்ட என்ன இப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு இதுக்காக போயிட்டுருக்கோம், லடாக் போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க பார்த்துட்டு நமக்காக ஒரு சர்ப்ரைஸாக இந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அவங்களுக்கு. அவங்க 2 பேரும் காமிக்கிறேன், சாரும் இவங்க 2 பேரும். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இங்கே பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சிக்கன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, சாப்பாடு. வெரி தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டா அப்புறம் பேசுகிறேன் கைஸ். கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். சர்ப்ரைஸாக எதிர்பாராத சர்ப்ரைஸ்லாம் நடந்திருக்கு. இந்த ஐயா பார்த்தீங்கன்னா கம்மிஸ். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். குட் நைட் சார். குட் நைட் சார், தேங்க்யூ ஸோ மச். கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஐயா ஒரு வெள்ளையாக இருந்தார்ல, அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கிடையாது, கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெல்லிக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. கமிஷனர் அப்போ தான் சொன்னார், நீங்கள் உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, இவ்வளோ தூரம் பைக்கில் வரீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஸ்மால் ட்ரீட்டு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னார். உள்ளே வந்தால் என்னென்னமோ ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த ஹோட்டலில். சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணது. இந்த நாள் எப்படி கேவலமாக போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி முடியும்னு நினைக்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு ஸ்ரீநகர்லேருந்து லடாக் நோக்கி பயணம் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. அண்டில் பாய் ஃப்ரம் உங்கள் பயணம் வித் பாண்டியன்.